அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைப்படி விவசாயிகளுடைய நலன் காப்பதற்காக நடைபெற்று கொண்டிருக்கிற தாவேக அரசு கொடுத்த நிறைவேற்றாத வாக்குறுதிகளை சட்டமன்றத்திலே எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி நிறைவேற்ற வேண்டும், விவசாயிகள் அனைவரும் அதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக பல்லாயிரக்கணக்கானவர் கலந்து கொண்ட பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் இந்த மண்டை வெடிக்கிற வெயிலையும் நடைபெற்றிருக்கிறது. முக்கியமான கோரிக்கைகள் 5 ஏக்கருக்கு குறைவாக உள்ள விவசாயிகளுடைய பயிர்க்கடன் முழுமையாக விஜய் அவருடைய சொல்படி அவர் கொடுத்த வாக்குறுதிப்படி தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுடைய பயிர்க்கடன் பாதியாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். அதேபோல் குத்தகை விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளிகளுக்கு விவசாயிகளுடைய உரிமை அட்டை என்று ஒன்று வழங்கப்பட்டு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று நடிகர் விஜய் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்கிறார். அதே போல் 2 ஏக்கருக்கு குறைவாக உள்ள விவசாயிகளுடைய வீட்டு பிள்ளைகள் படிக்கிற உயர்கல்விக்கான அனைத்து செலவையும் அரசாங்கமே ஏற்கும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த முக்கியமான கோரிக்கைகளை எதையும் பட்ஜெட்டிலே ஒன்றை கூட முதலமைச்சராக இருக்கிற நடிகர் விஜய் சேர்க்கவில்லை. அதை கண்டித்து தான் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கானவர்கள் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, நிதி நிலைமை மோசமாக இருக்குது, போக போக செய்வாங்கன்னு அவங்க தரப்பு. 2011 அம்மா ஆட்சிக்கு வந்த அன்னைக்கு பதவியேற்ற அன்றைய தினமே தாலிக்கு தங்கம், ஆடு வழங்கும் திட்டம், அதே போல் 500 ரூபாய் முதியோர் உதவித்தொகையை 1000 ரூபாயாக உயர்த்தி மொத்தம் 5 திட்டங்களுக்கு ஒரே நாளில் மேடையிலேயே அம்மா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற மேடையிலேயே கையெழுத்து போட்டார்கள். அதே போலத்தான் இவரும் போடுவதாக சொன்னார். ஆனால் சொன்னதை எதையும் செய்யாமல் அப்படியே மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். இதற்கு மக்கள் சீக்கிரம் சரியான பாடம் போட்டுவார். யாரு அது அந்தந்த சூழ்நிலை அவங்கள பார்த்து கேளுங்க. நாங்கள் திரளான தொண்டர்களோடு போராட்டம் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்க. எங்களுடைய கோரிக்கை விவசாயிகளுக்கானது. அதிமுக அசைக்க முடியாத மாபெரும் மக்கள் சக்தி என்பதை மீண்டும் நாங்கள் இங்கே நிரூபித்து காட்டியிருக்கிறோம். அதிமுக தவறாக வழிநடத்துறேன்னு சொல்லிட்டு இவரே முன்னாள் அமைச்சர் வேலுமணி பேசியிருந்தார். ஐயா விடுங்க.